ஈசன் கடலை ஊருக்குள்ளே வர வச்சாரா? ஆமாங்க, ஒரு கடல் இல்லை 7 கடல். என்னங்க 7 கடல் ஒரு ஊரில் இருந்தால் என்ன ஆகும்? அது அவர் பார்த்துப்பார். அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை சொல்லுவோம். என்னுடைய சேனல்ன்றது அதிசயம் ஆச்சரியம் மாத்திரம்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய விஷயம் தெரியும். இப்போது ஈசனுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் திருமணமானது நமக்கு தெரியும். ஏன்னா இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். மீனாட்சி அம்மனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அம்மா தான். அவங்க ஈசனுடைய மாமியார். இவங்க பேர் காஞ்சனமாலை. இவங்க வருத்தமாக உட்காந்துருந்தாங்க. ஈசனே மருமகனாக வந்தால் கூட இந்த மாமியாருக்கு ஏன் வருத்தம்? இவங்களோட கணவர் மலைத்வஜ பாண்டியன் கூட இல்லைன்ற வருத்தம். இந்த சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே சடன்னாக நாரதர் நின்றுட்டார். ஏம்மா, கையில் ஈசன் இருக்கும்போது எதுக்காக வருத்தமாக இருக்கீங்க? இல்லைப்பா, என்னுடைய கணவர் இல்லை, எனக்கு அதுவே வருத்தத்தை கொடுக்குது. நான் என்ன செஞ்சால் அவருடைய மனசு சாந்தியாகும், எனக்கும் மன நிம்மதியாக இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, கடலில் நீராடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே தன்னுடைய பொண்ணுக்கிட்ட போயிட்டு, இந்த பாருமா, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நான் எங்கேயாவது ஊராக போய் கடலில் நீராடுறேன், அதனால் நீயும் உன் புருஷனும் இந்த நாட்டை பார்த்துக்குங்க, மதுரையை ஆட்சி செஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. பொண்ணு சும்மா இருக்குமா? கோவம் வந்துருச்சு. அம்மா, அந்த ஈசனே நம்ம கூட இருக்கார், உனக்கு என்ன பயம்? உனக்கு என்ன கடலில் நீர் ஆடணும்? அவ்வளோதானே. நான் அவர்கிட்ட கேட்குறேன், அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. எல்லா பொண்ணும் செய்கிற மாதிரி இந்த அம்மாவும் போய் ஈசன்கிட்ட போயிட்டு, எனக்கு எப்படியும் எங்கள் அம்மாவுக்கு புண்ணியம் கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, உலகத்தில் எத்தனை கடல் இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. இவரும் உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை கடலை இங்கே வாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கடல் இல்லைங்க, 7 கடல் மதுரையை நோக்கி பயந்து வர ஆரம்பிச்சிது. கூப்பிட்டது ஈசனில். பயங்கரமான சத்தம், ஊரே அதிருது. ஊரில் இருக்கவங்களாம் ஏதோ தெரியல, ஏதோ அழிவு நடக்குது அப்படின்னு பயந்தாங்க. இந்த அம்மாவுக்கும் பயம் வந்துடுச்சு. கேட்டது ஈசன்கிட்ட இல்லையா, அதை மறந்துட்டாங்க. ஐயோ, நான் தெரியாமல் கேட்டுட்டேங்க, உங்களுடைய பவர் இப்போ தான் தெரியுது, அதனால் இந்த நாட்டு மக்கள் இதை தாங்க மாட்டாங்க, எனக்கே பயமாக இருக்குங்க, நீங்கள் எப்படியாவது இதை கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்ட உடனே அவர் அத்தனை கடலையும் ஒரு கிணத்துக்குள்ளே அடக்கிட்டார். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எதிர்க்க இருக்க சந்தில் தான் 7 கடல் சந்து இருக்குது. அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கடல் அத்தனையும் அந்த கிணத்துல தான் அவர் அடக்குனார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இந்த உலகத்தில் எவ்வளோ நடந்திருக்குது, ஆனால் நமக்கு தான் எதுவுமே தெரியல. ஆனால் தெரியும் போது ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை கொடுக்குது. உங்களுக்கும் இந்த ஆச்சரியமான தகவல் நிறைய தேவைன்னா சேனலை சப்ஸ்கிரைப்